வாங்க சேமியா கேசரி செஞ்சு பார்க்கலாம். ரவா கேசரி தான் செஞ்சுருக்குறோம். ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றி அதிலே முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே வந்து சேமியாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா வறுத்து எடுத்ததும் 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 தண்ணி கரெக்டான பதம். அதை நல்லா கொதித்ததும் ஏலக்காய் தூளை போட்டுருங்க. அதில் அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கிற சேமியாவும் அதிலே போட்டு நல்லா தண்ணி சுண்டற முன்னும் வேகிற முன்னும் கிண்டிகிட்ருங்க. கிண்டி முடித்ததும் என்ன செய்றீங்க, ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. ஒரு சேமியாவுக்கு ஒரு 1/2 கப்பு சக்கரை இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா 3/4 கப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நாங்கள் டெக்கரேஷனுக்கோசரம் வந்து இந்த முந்திரிங்களை ஒரு கப்பில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டுச்சு. நல்லா ஒரு கப் பவுலில் போட்டு அது சமப்படுத்திக்கோங்க. நல்லா சமப்படுத்திட்டு பாருங்கள், இது மாதிரி சமப்படுத்திட்டு ஒரு தட்டு வச்சு அது கவுத்துருங்க. கவுத்திட்டிங்கன்னா பாருங்கள், இது மாதிரி கவுத்திட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக டெக்கரேஷனாக இருக்கும். நான் 2 கப்பை வந்து கவுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக சுகர் கம்மியாக நல்லா இருந்தது. உங்களுக்கு சுகர் வேணும்னா ஒரு 3/4 கப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இனிப்பான ரவா கேசரி சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து சேமியா கேசரி பாருங்கள், நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள்.